அண்ணன் மாசு அவர்கள் அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தெளிவாக பதில் கூறினார். உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். செய்தியிலே நான் பார்த்தேன், சில நாட்களாக ஆம்புலன்ஸ் வாகனங்களை நிறுத்த இபிஎஸ் முயற்சி செய்கிறார் என்று. அதோடு நிற்கவில்லை, அதிமுகவே ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை விரைவில் மக்கள் ஏற்படுத்துவார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதோட அதிமுக ஐசியூல இருக்குதா சொல்றார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள், அதிமுக பலத்தை திருக்கோயிலூர் ஸ்ரீவந்தியத்தை திருப்பி பார், அதிமுக எப்படி இருக்கின்றது என்பதை கவனத்தோடு பேசுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார், தீயனார் சுட்டவன் உள்ள ஆறுமே ஆறாது நாவினார் சுட்ட வடு என்று. தீயனார் சுட்டவன் கூட ஆறிரும், ஆனால் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது புண்படுத்திவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள். அதிமுக வலிமையோடு இருக்கின்றது. உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார், அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும். எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஒரு காலத்திலும் ஆம்புலன்ஸ்ல செல்லுகின்ற நிலைமை ஏற்படாது. அது திமுகவுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக ஏற்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் சிந்தனை இருக்கின்றது. நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ முறை அசைத்து பார்த்து விட்டீர்கள். ஒரு முறை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. இது பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. எங்க கட்சி பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்றீங்க.
எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு, இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள். நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ, இங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று பாதவைக்கு வந்திருக்கிறோம். கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். அதே திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சரானீர். பிறகு துணை முதலமைச்சராகிறீர்கள். உழைத்து வரவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார். திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரிதான். ஆனால் துரைமுருகன் அந்த எதிர்கட்சியிலே தான் இருக்கின்றார். அவர் கொள்கை ரீதியாக நமக்கு எதிரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக நாள் உழைத்தவர் அவர். தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் திரு துரைமுருகனுக்குத்தான் இருக்கின்றது. அவர் பல முறை பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றவர். அதே போல எமர்ஜென்சியிலே சிறைக்கு போனவர், மிசாலே சிறைக்கு போனவர். அப்படிப்பட்டவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் இல்லை. கொடுத்தாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண கிளைக்கழக செயலாளராக நான் பொறுப்பை வகித்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் மேடையில் வைக்கின்ற நிர்வாகிகளால் கழகத்துக்கு பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தது. முதலாக நான் சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு, பிறகு 2011 மாண்பு அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எனக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். அதற்கு பின்பு சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் 2016 மாண்பு அம்மாவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் எனக்கு வழங்கினார். 2 துறை அமைச்சராக எனக்கு கொடுத்தார். அப்படி உழைத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்று, தலைமையிடத்திலே நன்மதிப்பு பெற்று நாங்கள் பதவி பெற்றோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியா பதவி பெற்றார்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள். உங்களுடைய கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கும் இழந்து விட்டீர்கள். அதனால தானே ஓர் அணியில் தமிழ்நாடு ஒரு பெயரை சூட்டி திமுக அந்த உறுப்பினர் படிவத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி திமுகவில் உறுப்பினரால் சேருங்கள் சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற அவல நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி. உண்மைதானே?
அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுகவை பார்த்து ஐசியூல இருக்குதான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்னும் உங்களுக்கு ஆயுள் காலம் 7 மாத காலம். இப்பொழுது உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரு நோய்வாய்ப்பற்ற ஒருவர் இன்னைக்கு அவர் உடல்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அதை போல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார். அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ். நோயாளிக்கு அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் எப்படி போகுமோ அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்றைக்கு மக்கள் இறப்பா நான் பேசுறேன். இரு, பேசும்போது குறுக்க பேசாத. நீ பேசுனா உன்னுடைய கவனம் எங்க அங்க போயிடும். இறப்பா. ஆக தம்பி இறப்பா, அப்படிதான். இது உங்க கட்சி ஐயா, நீ என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். திமுக மாதிரில அல்ல. ஆக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுக கதை முடிஞ்சதுல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலோட திமுகவுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்.